வெல்கம் டு ஆக்டிவ் கான்டாக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு நியர்பை ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நேற்றுக்கு நம்ம ஒரு ரேஞ்ச் எடுத்திருந்தோம் இல்லையா, 600 ஸ்ட்ராடல் அந்த அடிப்படையில். அப்போ மார்க்கெட் இன்னைக்கு காலையில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆனதுமே ஓப்பனுக்கு கீழே அப்படின்னு வந்துட்டாங்க. அப்போ இந்த ஓப்பனுக்கு கீழே அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் நடக்கணும், கீழே மார்க்கெட் ஃபால் ஆகணும் அப்படின்னா என்ன நடக்கணும்? எஸ்டர்டே லோ நியர்பை இருக்கணும். ரெண்டாவது அதுக்கு பிரேக் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆன இடம், இந்த இடத்துல எஸ்டர்டே லோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்காங்க, 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்காங்க. அப்போ அப்படி ஒரு பிரேக் அவுட் நடந்தால் மட்டுமே அந்த இடத்துல நம்மளுக்கு கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எஸ்டர்டே ஹைன்ற ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணால் தான் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இன்னைக்கு இந்த எஸ்டர்டே ஹைன்ற ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணாமல் இருந்திருந்தால் அல்லது பிரேக் பண்ணி அகெயின் உள்ளேயே வந்திருந்தால் நம்மளுக்கு மார்க்கெட் இந்த சைட்வேஸ்க்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். அப்போ காலையில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் சைடு இருந்தாங்க. அந்த புட் சைடோட ரேஞ்ச், கீழ் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 600 தான். அப்போ இதில் சைக்கலாஜிக்கலாகவும் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது, காலையில் நீங்கள் டேபிள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 600 புட்டு 650 புட், இது ரெண்டையும் அவங்க செல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்போ ஒரு பையர்ஸ் கிட்ட, அக்ரெசிவாக பை பண்ணுற ஒரு பையர்ஸ் கிட்ட 600 புட் அண்ட் 650 புட், ஏன் இந்த இடத்துல இருக்க 700 புட், இதெல்லாம் செல் பண்ணணும். அங்கே ஆக்சுவலாக வந்து 600 புட்டு 650 புட்டு இருந்தாங்க. இதை மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணணும் பையர்கிட்ட அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட கொண்டு வரணும். ஓகேவா? அப்போ அந்த இடத்துக்கிட்ட கொண்டு வந்தால் தான் அவங்களால செல் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் பையர்ஸ் வந்து ரொம்ப ஆர்வம் மிகுதியில் அந்த இடத்துல வாங்குவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்கிட்ட கொண்டு வந்துட்டு அகெயின் அதை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸ் ட்ராப்பிங் அப்படின்றதுல 600க்கு மேலே சஸ்டெயின் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்து அகெயின் அந்த 600ன்ற ஒரு ஸ்ட்ராங்கிளுடைய, மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளுடைய ஒரு எட்ஜை பிரேக் பண்ணிவிட்டு அகெயின் உள்ளே வந்திருக்காங்க. அப்படி உள்ளே வந்தவங்க ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணது, ஓப்பனை கட் பண்ணியிருக்காங்க, எஸ்டர்டே ஹையை கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வரவே இல்லை, ஏன்னா ஐவி ஜாஸ்தி. அப்போ அதுக்கப்புறம் கீழே வரலைன்னா மேலேயே போயிருக்கலாம்ல, ஏன் மேலேயே போகல? காலோட ஐவியும் புட்டோட ஐவியும் ஈக்குவலாக ஃபைட்டிங் நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இங்கே இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது, எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு ஓவரால் ஹை கிட்டே இல்லை, அதாவது வீக்லி ஹை அப்படின்றது ஒரு லாஸ்ட் வீக் ஹையோட பிரேக் அவுட்டு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை இந்த இடத்துல. ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னா, எஸ்டர்டே ஹையில் ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு அந்த எஸ்டர்டே ஹையே வீக்லி ஹை, லாஸ்ட் வீக் ஹையோட ஜாஸ்தியாக இருந்துட்டாங்க அப்படின்னா அது மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இல்லைன்னா அதில் மறுபடியும் உள்ளே தான் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்லேயே நம்மளுக்கு ஒரு 24,000 வரைக்கும் ரேஞ்சு கொடுத்துருந்தாலும், அப்போ இந்த 600 டு 24,000 என்ன ரேஞ்ச்? உங்களுக்கு மிட் பாயிண்ட் என்ன? 800. அப்போ 600லேருந்து 23 600 டு 24,000 இடையில 400 பாயிண்ட்டு. ஸோ அதனுடைய மிட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா 23,800. ஸோ 800 தாண்டலை, அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ அப்படி புரிஞ்சு பார்க்கணும். ஒரு மிட் பாயிண்ட்டை கடக்க முடியலனாலே ஒரு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு பாதி தூரத்துக்கு மேலே போனால் தான் அடுத்த மீதி பாதி தூரத்தை கடக்க முடியும்னா, அந்த பாதி தூரத்தையும் அவங்களால தாண்ட முடியலன்னா எப்படி மீதி பாதி தூரத்தை போக முடியும்? அதைத்தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்தோடனே நம்மளுக்கு இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ரெண்டாவது, இன்னைக்கு ஐவி வந்து ரொம்ப ஹையில் முடிச்சிருக்காங்க. ஸோ அது நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம பார்க்கணும், இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க டேபிளை வச்சு. அப்போ நம்மளுக்கு 23,800 கால், 24,000 கால், 23,600 புட், 23,700 புட் ஆப்ஷன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 4 ஸ்ட்ரைக்கை மட்டும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே 23,600 டு 800 மிட் பாயிண்ட் 700, 23,600 டு 24,000 மிட் பாயிண்ட் 800, 23,700 டு 24,000 மிட் பாயிண்ட் 850, 23,700 டு 28,000, 23,800 மிட் பாயிண்ட் 750. அப்போ இது எல்லாத்துக்கும் கீழே இருக்கிற மிட் பாயிண்ட் நம்மளுக்கு 750. அந்த லெவல் கிட்ட தான் இன்றைக்கி மார்க்கெட்டை க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நாளைக்கு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்றது, இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம நியர்பை லெவல்ஸ் எடுக்க போகிறோம்.
அதே மாதிரி உங்களுக்கு ஏடிஎம்ல இருக்கிற டைம் வேல்யூ எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்கணும். ஒரு ஏடிஎம்ல அதாவது 750 அப்படின்ற லெவல் தான் நம்மளுக்கு ஓவரால் ஒரு இடத்துக்கு கீழே உள்ள பாயிண்ட்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த 750ன்ற லெவல்கிட்ட மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணிடுறாங்க, அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குது, ரெண்டாவது ப்ரீமியம் எந்த அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா இது வந்து நாளைக்கு நம்மளுக்கு ஜீரோ ஆகக்கூடிய ப்ரீமியம் இந்த ஏடிஎம்ன்ற ப்ரீமியம் அட் த மணியில் நாளைக்கு எல்லாமே நம்மளுக்கு ஜீரோ ஆகக்கூடியது. அப்படி ஜீரோ ஆகக்கூடிய ப்ரீமியத்தில் எவ்வளவு ப்ரீமியம் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்போ 23,750 அப்படின்ற லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் 136, 104. அப்போ உங்களுக்கு ஏடிஎம்ல எவ்வளோ இருக்காங்க, 240 பாயிண்ட் இருக்காங்க. இந்த 240 பாயிண்ட்டையும் நாளைக்கு ஜீரோ பண்ணணும். ஸோ இதில் நிறைய எக்ஸ்பைரிஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஏடிஎம் ப்ரைஸ் அப்படின்றது ஜீரோ. அப்போ இந்த ஏடிஎம் ப்ரைஸை ஜீரோ பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஏடிஎம் ப்ரைஸை வச்சே நாளைக்கு லெவல்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வரும். அதை தாண்டும் போது தான் நம்மளுக்கு ஒயிட் ரேஞ்சாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ 750 + 136, 836. அப்போ அந்த 836ன்ற லெவல் எங்கே வரும், இன்னைக்கு ஹைக்கு நியர்பை. அப்போ ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் வந்து 23,836ன்ற லெவல் வரும். அடுத்து அதே மாதிரி ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் இருக்கும். அப்போ 23,750, 104, 23,646. அப்போ 23,646 அது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு 23,742 அப்படின்றது ப்ரீவியஸ் க்ளோஸ். ஓகேங்களா? அப்போ இந்த 240 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 136 + 104, 240 அப்படின்னு எடுத்தால் 23,750 + 140, சாரி 23,750 + 240 அப்படின்னு எடுத்துட்டா 23,990. அப்போ 23,990 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய டாப். அதுவே 23,750 - 240 எடுத்துட்டா 23,510. அப்போ ஓவரால் என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ரீமியம் அடிப்படையில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரேஞ்ச் 23,500 to 24,000. இதனுடைய மிட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா 23,750 தான். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். இந்த ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் உடைச்சா நம்மளுக்கு கீழே எஸ்டர்டே லோ இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? இப்போ 646 உடைச்சா நம்மளுக்கு 560, 120 பாயிண்ட் கீழே இருக்காங்க. அப்போ மேலே நம்மளுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணால் ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் இருக்காங்க. அப்போ இந்த 750ன்ற லெவல் நாளைக்கு எப்படி கூட மாறலாம். 23,700 கால், சாரி 700 புட் அண்டு 23,800 காலாக கூட மாறினா இந்த மிட் பாயிண்ட் உங்களுக்கு ஸ்ட்ராடில் அமைஞ்சிடும் 750ன்ற லெவல். ஸோ அதை நாளைக்கு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்து நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எந்த மாதிரி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்பவே க்ரூஷியல். நாளைக்கு இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாளுக்கு நாள் அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஏறுது அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியத்தில் உங்களுக்கு டைம் வேல்யூ ஏறுதுன்னு அர்த்தம். அப்போ ஓவரால் யார் சைடு டைம் வேல்யூ இருக்கா, மார்க்கெட் மேலே ஏறினாலும் இங்கே கால் ஆப்ஷன் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஏன்னா அப்படின்னா இந்த 29 அப்படின்ற இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அப்போ நாளைக்கு ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கும்போது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு கீழே இருக்கும்போது எவ்வளவு சீக்கிரம் கால் ஆப்ஷனுடைய டிகே நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ இந்த 750 அப்படின்ற லெவலை தாண்டி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கிள் கிரியேட் ஆச்சுன்னா அந்த ஸ்ட்ராங்கிள் எந்த இடத்துல மிட் பாயிண்ட் அமையுதோ அதுதான் நம்மளுக்கு ஜீரோ ஹீரோவாக அமையும். ஸோ ஜீரோ ஹீரோ அப்படின்ற ஒரு லெவலுக்கும் நீங்கள் தயாராக இருந்துக்கணும். அதாவது ஒரு ஸ்ட்ராங்கிள் அமையுதுன்னா ஸ்ட்ராங்கிளோட எட்ஜு, அந்த எட்ஜில் போயிட்டு அகைன் ஸ்ட்ராங்கிளோட மிட் பாயிண்ட்டுக்கு வரும்போது தான் அந்த ஜீரோ ஹீரோ வரும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த ஸ்ட்ராங்கிளோட மிட் பாயிண்ட்டுக்கு வரும்போது தான் எல்லா ப்ரீமியத்தையும் உங்களுக்கு ஜீரோ பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.